ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலி, நல்ல மனம் கொண்டவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. எதற்கும் அவன் மிக விரைவாக பயந்து விடுவான். இரவில் இருட்டில் தனியாக செல்ல முடியாது, பள்ளியில் மேடையில் பேச முடியாது, புதிய இடங்களுக்கு போகவே பயப்படுவான். ஒரு நாள் பள்ளியில் பிரிவு நாள் விழா நடந்தது. ஆசிரியர், ஒவ்வொருவரும் மேடையில் வந்து ஒரு சிறிய உரை சொல்ல வேண்டும் என்றார். அனைவரும் ஆவலுடன் தயாரானார்கள். அரவிந்துக்கு அதை கேட்டவுடன் மனம் நடுங்கியது. நான் பேச முடியாது, அனைவரும் என்னை பார்த்து சிரித்தால் என்ற பயம் அவனை பிடித்தது. வீட்டுக்கு வந்ததும் அவன் தாயிடம் சொன்னான். அம்மா, நான் நாளை மேடையில பேச மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு என்றான். அம்மா சிரித்துக்கொண்டு, அச்சம் எல்லோருக்கும் வரும் அரவிந்த், ஆனால் அதை வெல்ல முயன்றால்தான் நம்மால் வளர முடியும். நினைவில் வை, பயம் என்பது ஒரு கற்பனை, அதை எதிர்கொண்டால் அது மறைந்துவிடும் என்றார். அம்மாவின் வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் பதிந்தது. அன்றிரவு அவன் கண்ணாடி முன் நின்று தனது உரையை பயிற்சி செய்தான். சில தடவை தடுமாறினான், ஆனால் மீண்டும் முயன்றான். அடுத்த நாள் பள்ளி வந்ததும் அவன் மனம் மீண்டும் அஞ்சியது. நண்பன் கார்த்திக், நீ முயற்சி பண்ணு, தவறினாலும் பரவாயில்லை, நீ செய்தால் நீ வெற்றி பெறுவாய் என்றான். அரவிந்தின் பெயர் அழைக்கப்பட்டது. அவன் மேடையில் நடந்து சென்றான். உடல் முழுவதும் பயத்தால் வியர்த்தது, இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் தாயின் வார்த்தைகளை நினைத்தான். பயம் கற்பனை, அதை எதிர்கொண்டால் அது மறையும். அவன் ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக பேசத் தொடங்கினான். முதல் சில வினாடிகள் அவன் குரல் நடுங்கியது. ஆனால் பிறகு தன்னம்பிக்கை வந்தது. அவன் உரையை முடித்ததும் அனைவரும் கைத்தட்டினார்கள். ஆசிரியர் வந்து, சிறப்பாக செய்தாய் அரவிந்த், நீ உன்னுடைய அச்சத்தை வென்றாய் என்றார். அந்த நாள் முதல் அரவிந்த் எந்த சவாலையும் அஞ்சாமல் எதிர்கொள்ளத் தொடங்கினான். அவன் புரிந்து கொண்டான், அச்சம் நம்மை தடுக்கிறது, அதை வெல்ல முயன்றால் அது நம்மை உயர்த்தும். அச்சம் என்பது ஒரு தடையாக இருக்கும், அதை தவிர்த்து ஓடாமல் நேருக்கு நேர் எதிர்கொண்டால் அது நம்மை வலுவானவர்களாக மாற்றும். தன்னம்பிக்கை மற்றும் முயற்சிதான் அச்சத்தை வெல்லும் முக்கிய ஆயுதம். ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.